மாநாட்டு சிறப்பு மலரின் முதல் பிரதியை ஊட்டி திரு சுவாமி ராகவேஷானந்தஜி மகாராஜ் அவர்களும் திரு சந்திரசேகரன் வேலுசாமி மதுரை அவர்களும் பெற்றுக்கொள்வார்கள். திரு சந்திரசேகரன் வேலுசாமி அவர்கள் மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கின்றோம். சிறப்பிக்கும்படி திரு துணைத் தலைவர் சுவாமிஜி அவர்களை கால் பணிந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மாநாட்டு விழா சிறப்பு மலர் திரு சுவாமிஜி அவர்கள் வெளியிட்டு சிறப்பிக்கிறார்கள். முதல் பிரதியை திரு சந்திரசேகரன் வேலுசாமி அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். மற்றொரு பிரதியை திரு சுவாமி ராகவேஷானந்தஜி மகாராஜ் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இந்த விழாமலர் கோணாம்பட்டி ஆசிரமத்தின் ராமகிருஷ்ண ஆனந்தம் புக் ஸ்டாலில் கிடைக்கும். விலை 50 ரூபாய். விழாமலரை வெளியிட்டு சிறப்பித்த திரு சுவாமிஜி அவர்களுக்கு சுவாமி விவேகானந்தரை பற்றி சுப்பிரமணிய பாரதியார் இதன் 3வது தொகுதி இப்பொழுது வெளியிடப்படுகிறது. புத்தகத்தை வெளியிட்டு சிறப்பிக்கும்படி திரு சுவாமி கௌதமானந்தஜி மகாராஜ் அவர்களின் தாழ்பணிந்து கேட்டுக்கொள்கிறோம். புத்தக முதல் பிரதியை சந்திரசேகர் வேலுசாமி அவர்களும் 2வது பிரதியை ஊட்டி சுவாமி அவர்களும் பெற்றுக்கொள்கிறார்கள். நன்றி மகாராஜ். திரு துணைத் தலைவர் சுவாமிஜி அவர்களின் தாழ்பணிந்து நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓம் ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமஹ. அன்புடைய ராகவேஷானந்த்ஜி, அன்புடைய துறவி சகோதரர்களே, அன்புடைய பக்த சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, குழந்தைகளே, இப்போ ஒரு நல்ல நிகழ்ச்சி நடந்தது. இப்போ தான் 2 புத்தகங்கள் ரிலீஸ் பண்ணப்பட்டது. ஒன்று இந்த மாட 25வது ஆண்டு வெள்ளி விழா பாவ பிரச்சார பரிஷத் மாநாடு, அதனுடைய சூவனீர். அந்த சூவனீரில் நாம் எதிர்பார்க்கிற போல பலவிதமான நல்ல நல்ல கட்டுரைகள் இருக்குது, ரிமினிசென்சஸ் இருக்குது, நம்ம ஆன்மீக வாழ்க்கைக்கு உபயோகமான நிறைய பலவிதமான பொருள்கள்லாம் இருக்குது. அது எல்லாம் இருக்கும். இந்த சூவனீரை இப்போ தான் ரிலீஸ் பண்ணோம். அதற்கு பிறகு பாரதியாரும் சுவாமி விவேகானந்தரும் அப்படின்னு இது 3வது பகுதி. 3வது பகுதி கமலாத்மானந்தர் அது கம்பைல் பண்ணிட்டுருக்காரு. கமலாத்மானந்தர் வந்திருக்காரு தெரியாது, வந்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். இது ஆன் தி வே. இது 3வது பகுதி வந்திருக்குது. ரொம்ப அற்புதமான புத்தகம். விவேகானந்தர் சொன்னதையே திரும்பி திரும்பி பாரதியார் எப்படி சொல்லியிருக்காரு, பாரதியார் சொல்கிறதுக்கு பின்னாலே எப்படி விவேகானந்தருடைய சக்தி இருக்குது, அதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கலாம் இந்த புத்தகத்தை பார்த்து. அதுவும் இப்போ வெளியிடப்பட்டது. இந்த புத்தகம் வெளியிட சேரத்தில் நமக்கு ஒரு சிறப்பான சந்தோஷம் உண்டு, மகிழ்ச்சி உண்டு. அது என்னன்னா, நாம் அது இன்னைக்கு இப்போ நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம். அதனுடைய தாக்கம் அது எவ்வளோ எவ்வளோ ஆண்டுகள் இருக்குமோ சொல்ல முடியாது. இந்த புத்தகத்தை கொண்டு போய் நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுப்போங்க. நீங்கள் படிச்சுட்டு தான் உங்கள் டேபிளில் வச்சுட்டு போனாங்க. உங்களுடைய தோழர்கள் படிப்பா, உங்களுடைய வீட்டுக்காரர்கள் படிப்பா. அதுக்கு பிறகு யாரோ நான் படிக்கிறேன்னு அவள் வீட்டுக்கு எடுத்துன்னு போவா. இப்படி எங்கெங்கேயோ சுற்றி அது 10 வருஷம் ஆனான்னு கூட சுற்றிட்டு இருக்கோம். அந்த புத்தகம் அதனுடைய தாக்கம் உண்டாகிட்டு இருக்கோம். யார் மேலே எப்படி தாக்கம் உண்டாகுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் புத்தகம் வாங்கி போங்க, உங்கள் மேலே அவ்வளோ தாக்கம் ஆகாது. யார் அந்த புத்தகமே பார்க்கலையோ, இப்போ இங்கே வரவே இல்லையோ, அவள் கையில் போய் 10 வருஷத்துக்கு அப்புறம் அடையடே இந்த மாதிரி பொருள் இருக்குதே, ஸ்ரீராமகிருஷ்ணர் இப்படி ஒரு பெரிய மகான்னு எனக்கு தெரியாத போயிடுத்தே. அவர் மனசுக்குள்ள ஒரு பெரிய ஒரு புரட்சி உண்டாகி அப்போ போய் சன்னியாசி ஆகிடுவார்.
இப்போ என்னடா இது நான் எப்படிடா நன்னா எப்போ 10 ஆண்டுகளுக்கு முதல்ல நீங்கள் கொண்டு போய் போட்ட புத்தகம் அந்த வேலை பண்ணிருக்கோம். இதை நான் கதை போல் சொல்கிறேன்னு நினைக்காதங்க. ஒரு நிகழ்ச்சியே உண்டு. நம்ம ஒரு சுவாமி, இப்போ ஒரு ரொம்ப நல்ல சுவாமி, பெரிய சுவாமி, அவர் வாராணசியில் இருக்கார். இப்போது அவர் பெரிய டாக்டர், சேர்றதுக்கு முதல்ல அவர் எம்டி. அவர் அப்போ ஸ்டூடெண்ட்டாக இருந்தார் இண்டோரில். அப்போ அவர் வழியில் போயின்ட்டுருக்கார். போயின்ட்டுருக்கப்போ ஒரு இது மாதிரி ஒரு புத்தகம், ஒரு மேகசின் விழுந்து கிடக்கிறது, ஒரு புத்தகம் விழுந்து கிடக்கிறது. அது என்ன இது ரோட்டில் இப்படி இந்த புத்தகம் எடுத்துட்டார். அது சுவாமி விவேகானந்தருடைய ஞான தீபத்துடைய ஒரு பகுதி. அது எங்கேயோ கிடச்சிது இங்கிலீஷில், கம்ப்ளீட் கோர்ஸ் விவேகானந்தா ஒரு பார்ட்டு. அதை போய் அவர் படித்தார். அவர் சன்னியாசி ஆகிட்டார். இது எங்கடா அது, இந்த புத்தகம் எப்படி வந்ததுன்னா, அந்த புத்தகத்தை ஒரு பையன் நம்ம ஆசிரமத்துக்கு போயிட்டு இருந்தேன். இண்டோரில் ப்ரைவேட் சென்டர் இருந்தது. இப்போ நம்மளுடைய அஃபிஷியல் சென்டர் இருக்குது. அப்போ அது ப்ரைவேட் சென்டராக இருந்தது. அந்த ஆசிரமத்தில் ஒரு நல்ல பெரிய சுவாமி, நம்ம சுவாமி மித்ரானந்தர் இருந்தார். அவர் நிறைய யங் பீப்புள் எல்லாம் இன்ஸ்பயர் பண்ணுவார். இந்த ஒரு யங் மேன், இந்த சுவாமி இல்லை, இந்த சுவாமியுடைய தோழன், அவன் ஆசிரமத்தில் போய் அந்த புத்தகத்தை வாங்கிட்டு வந்தான். ஆசிரமத்தை டிப்போலேருந்து வீட்டில் படிக்கணும்னு கொண்டு வந்தான். அவன் அப்பா அதை பார்த்துட்டு தான், கம்ப்ளீட் கோர்ஸ் படிக்கிற இப்போது, நாளைக்கு சன்னியாசியாக போகிறியா நீ, போ, இதை வீட்டிலேயே வைக்கக்கூடாதுன்னு அதை தூக்கி வெளியில் போட்டார். தூக்கி வெளியே போட்டால் பையன் பாய்ச்சின்னு விட்டான், இன்னொருத்தர் பையன் மாட்டிட்டான் போய். இந்த புத்தகத்தினுடைய அற்புதமான தாக்கம். அதனால்தான் சுவாமி ரங்கநாத்தானந்தர் ரொம்ப வற்புறுத்துவார், புத்தகம் எவ்வளோ விற்பனையாச்சு, புத்தகம் எவ்வளோ விற்பனையாச்சு. அவர் பேச்சை கேட்கறதுக்கு 1000 பேர் வருவா. அவருக்கு தெரியும் 1000 பேர் வந்திருக்கான்னு. ஆனாலும் அவர் அந்த 1000 பேரை கேட்க மாட்டார், புத்தகம் எவ்வளோ விற்பனையாச்சு சொல்லுவார். இந்த 1000 பேர் வந்தால் போயிட்டா, இதுக்கப்புறம் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் இதனுடைய தாக்கம் இருக்கும். அதனால புத்தகம் விற்பனை ஆகணும். புத்தகம்தான் ஒரு நம்ம சிந்தனைகள்லாம் அப்படியே ஒரு உருவம் எடுத்துட்ட போல், அது ஒரு உருவம் கொடுத்து வச்ச ஒரு கோவில் போல். இந்த புத்தகங்கள் நல்ல நல்ல புத்தகங்கள் விடுதலை ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது. இது ரொம்ப நல்ல விஷயம். இந்த சூவனீர் நீங்கள் எல்லாரும் படிக்கணும். அப்புறம் பாரதியார் சிந்தனையும் விவேகானந்த சிந்தனைன்னு சொல்ல வேண்டியதில்லை. தமிழ்நாட்டில் பாரதியார் படின்னு சொல்ல வேண்டியதில்லை, விவேகானந்தருக்கு படின்னு சொல்ல வேண்டியதில்லை. அப்படியே படிப்பா. அது 2 படித்தாலே போகிறோம். சில ஒரு பெரிய பெரிய நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த நிறுவனத்தில் 3 பெரிய மகான்கள் படிக்க வைக்குவா. ஒன்று சுவாமி விவேகானந்தர், 2வது காந்தியடிகள், 3வது பாரதியார். இந்த 3 பேர் நம்ம படிக்க வைக்கணும். நம்ம குழந்தைகள்லாம் உத்தமமான குடியானவர்கள் ஆகிடுவா அப்படின்னு சொல்லுவார். பெஸ்ட் சிட்டிசன்ஸ் கேன் பி ப்ரொடியூஸ்ட். இந்த 3 பேர் படிக்க வச்சா போகிறோம். விவேகானந்தர், பாரதியார், காந்தியடிகள் 3 பேர். அதுபோல் பாரதியாரும் விவேகானந்தரும் 2 ஒரு புத்தகமும் இப்போது ரிலீஸ் பண்ணப்பட்டது. நீங்கள் எல்லாரும் இதை வாங்கிட்டு படிக்கணும். உங்களுக்கு அப்புறம் படிக்கிறவாளுக்கும் இது கொண்டு போய் உங்கள் வீட்டில் வச்சுக்கணும். ஒரு காப்பியில் அப்புறம் 2 காப்பி எடுத்துன்னு போய் வைக்கலாம். அப்படின்னா 2 போய் திசையில் போவோம். எல்லா இடத்துலையும் அந்த தாக்கம் உண்டாகணும். நல்ல தாக்கம் நாம் உண்டாக்கணும். இப்போது கெட்ட தாக்கம் உண்டாகிட்டு இருக்குது, தீய தாக்கங்கள் உண்டாகிட்டே இருக்குது. அதை நாம் தடுக்கணும்னா நாம் ஒன்றும் பண்ண முடியாது. நாம் என்ன, இந்த ஆட்சியும் ஒன்றும் பண்ண முடியாது, கவர்மெண்ட்டும் ஒன்றும் பண்ண முடியாது, உலகமே ஒன்றும் பண்ண முடியாது. ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் அவ்வளோ பெருசாக பவர்ஃபுல் அந்த மாதிரி ஆர்கனைசேஷன் சொல்கிறோம். அவளும் இந்த தீய தாக்கங்கள் உண்டாகிட்டு இருக்குது மீடியா மூலமாக. அதை தடுக்க முடியல. அதுக்கு ஒரே ஒரு வழி, அது தீய தாக்கம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குன்னு நாம் நல்ல தாக்கம் கொடுத்துட்டு போகலாம். இந்த பக்கம் யாருக்கு இந்த மாதிரி சம்ஸ்காரம், அது 2ம் எடுத்துப்பா. முதல்ல தீய தாக்கத்துக்கு போய் இந்த நல்ல தாக்கம் போய் எதிர்த்து அதை ஒரு நல்லிஃபை பண்ணிவிடும் அதோடைய எஃபெக்டை. அப்படி நல்ல தாக்கம் வளரும். நல்ல தாக்கத்துக்கு ஒரு 10 மடங்கு இல்லை 100 மடங்கு அதிக சக்தி உண்டு. சத்தியத்துக்கு அசத்தியத்தை காட்டிலும் 10 மடங்கு இல்லை 100 மடங்கு சக்தி அதிகம். ஆகவே ஒரு சத்தியம் இருந்ததுன்னா
100 அசத்தியம் தோற்று போயிடும். அதை போல் இந்த தீய தாக்கங்கள் நல்ல தாக்கத்தில் அழிஞ்சு போயிடும். நல்ல தாக்கங்கள் தான் இருக்கும். அப்போது சமுதாயம் நல்லதாகும். இந்த எல்லா உத்தேசத்தினால இந்த நல்ல புத்தகங்கள் நமக்கு வேண்டும். அது இன்றைக்கி ரிலீஸ் பண்ணப்பட்டது. இதை தயார் பண்ண எல்லாருக்கும் நம் பாராட்டுகள், என்னுடைய நல்வாழ்த்துகள், என்னுடைய ஆசீர்வாதங்கள் உண்டு. ஜெயராம் கிருஷ்ணா. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.